விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு தமிழக அரசு சட்ட ரீதியான நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் என்று அரசியல் தலைவர்கள் வலியுறுத்தியிருக்கின்றனர். பிஎம்பி சட்டப்படி கிராஸ் கண்ட்ரி பைப்லைன் போடலாம், பட்டா நிலத்தில் போடுறதுக்கு எங்களுக்கு சட்டத்தில் இடம் இருக்குதுன்னு கெயில் பிடிவாதமாக சொல்லுது. விவசாயிகள் தரப்பில் என்ன சொல்கிறோம், ஹைவேல நிறைய இடம் இருக்குது, அங்கே போடுங்க. இப்போ அந்த ஹைவேல போட முடியாத இடத்துல பட்டா நிலத்தில் போடலாம், அது விவசாயிகளை ஒத்துழைக்க தயார்னு நாங்கள் சொல்கிறோம். ஆனால் கெயில் பிடிவாதமாக எங்களுக்கு நாங்கள் பட்டா நிலத்தில் தான் போடுவோம், அரசு புறம்போக்கு நிலத்தில் போட மாட்டோம் அப்படிங்கிற ஒரே ஒரு பிடிவாதம் தான் அவங்ககிட்ட இருந்துகிட்ருக்குது. 3 அடி ஆழத்தில் நாங்கள் புதைக்கிறோம் ஐயா, அதுக்கு மேலே நீங்கள் பயிர்படுறதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இதனால் ஒன்றும் சுற்றுச்சூழலுக்கு பாதகம் கிடையாது, உன்னுடைய விளைநிலத்துக்கு பாதகம் கிடையாது அப்படின்னு பரவலாக சொல்லி பார்த்தாங்க. என்னவோ தெரியல, விவசாயிங்களுக்கு அதுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவித்து நீங்கள் சாலைகள் வழியாக எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்னாங்க. அது எவ்வளோ சொத்து, இப்போவே 3400 கோடி ரூபாய்கள் இந்த தென் மாநிலங்களுக்கு குழாய் மூலம் போடுறதுக்காக ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. நீங்கள் இன்னொரு 50 விழுக்காடு நீங்கள் அதிகம் லெங்க் ஆகுதுன்னு வச்சுங்களேன், அந்த காஸ்ட் 5000 கோடி தாண்டி போகும்.